இயேசு எப்படிப்பட்டவரோ என்று நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் இயேசுவை தேடி வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தேடி வரானா, அவன் வாழ்க்கையில நிம்மதி இல்ல, எல்லாம் இருக்கு ஆனா நிம்மதி இல்ல. அப்ப இயேசுவை தேடி வரும் பொழுது இயேசு சொல்றாரு, நான் வீட்டுக்கு வரணும், தாராளமா வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போறாரு. வீட்டுக்குள்ள இயேசு போன உடனே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. உடனே அந்த சகோதரிக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்துருது. அவன் செஞ்ச பாவத்தெல்லாம் உணர்றா. ஆண்டவரே, இனி நான் என்ன செய்ய மாட்டேன், அநியாயமா வரி வசூல் வாங்க மாட்டேன். யார்கிட்டலாம் அநியாயமா வாங்கினோ அவங்ககிட்டலாம் நாளை தனியே திரும்ப கொடுத்துட்றேன். என் ஆஸ்தியில பாதிய ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் ஆண்டவரே சொல்லி சொல்லும் பொழுது அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது, பெரிய சமாதானம் வந்தது. இப்ப சாப்பாடு சாப்பிடுதான் சந்தோஷமா சாப்பிடுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இல்லாத ஆசீர்வாதம் அது வருத்தத்துக்குரியது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இல்லாத ஆசீர்வாதம் அது வருத்தத்துக்குரியது. ஆனா கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில வந்த உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தா ஆகாரம் எப்படி இருக்கும்? நிம்மதியான ஆகாரமா இருக்கும். அல்லேலூயா. வெயிலுக்கு பழைய கஞ்சி வடைய வச்சு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலும் அப்படி சம்மன் இருக்கும். அப்படிதானே? நல்லா விருப்பப்பட்டு என்ன செய்வீங்க, சாப்பிடுங்க. ஏன்னு சொன்னா எப்படி இருக்கு, உங்க இருதயம் ஃபுல்லா அப்படியே சமாதானத்தினால, சந்தோஷத்தினால, ஆனந்தத்தினால, அவருடைய பிரசன்னத்தினால இருக்கிறதுனால சாப்பாடு உள்ள போகும்போது அது சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்ல. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளி விழித்திருப்பது விருதா. அதை போல அதிகாலையில் எழுந்து வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறதும் விருதா. கடைசியா சொல்லப்பட்டிருக்கு, தமக்கு பிரியமானவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்றாரா, நித்திரையை கொடுக்கிறாராம். நைட்டு படுத்தா நல்லா தூங்குறீங்களா? நைட்டு படுத்தோன்னே நல்லா தூங்கிடுறீங்களா? அதுதான் இன்பமான நித்திரை. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. தூக்கம் இல்லைன்னா உடம்பு ரொம்ப என்ன ஆயிரும், பலவீனமாயிரும். தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனுஷனுக்கு சரியான தூக்கம் இல்லைன்னா சரீரத்துல இருக்கிற பலன் எல்லாம் போயிரும், டயர்டாவே ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா நல்லா தூங்குறான்னு சொன்னா கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். தூக்கம் கூட கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்க. நல்லா படுத்த உடனே நல்லா தூங்குறது, அது இன்பமான நித்திரை, அது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்றாரா, இன்பமான நித்திரையை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் ஒரே வசனத்தை மட்டும் பார்த்து நம்ம முடிக்க போறோம். 3வது வசனத்துல, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனியோ கர்த்தரால் கிடைக்கிற பலன். ஆமென். பிள்ளைகளின் ஆசீர்வாதமும் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாம என்ன செய்யணும், கேர் பண்ணணும். அவங்களுக்கு அக்கறை எடுத்து நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யணும். ஏன்னா பிள்ளைங்க யார் தந்தது? கர்த்தர் தந்த ஆசீர்வாதம், கர்த்தர் தந்த சுதந்திரம். அப்ப அந்த பிள்ளைகளை குறித்து நம்ம கேர் பண்ணணும். பிள்ளைகளுக்காக அதிகமாக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாம ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால், இந்த நாள் முதற்கொண்டு இந்த வசனத்தை சொல்லி நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்கள். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனியோ அவரால் கிடைக்கிற பலன் சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படி என்னுடைய கற்பத்தை ஆசீர்வதிங்க என்று சொல்லி இப்பொழுது நீங்க ஜெபித்தீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே கர்த்தர் அந்த கற்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.